Hello guys, வணக்கம். Welcome to Time for Greatness. Top 7 Signs of Healthy Personality. நம்மளோட கேரக்டர் எப்படிப்பட்டதா இருக்கோ அதை வச்சு தான் நம்மளோட பர்சனாலிட்டி அப்படின்றது தீர்மானிக்கப்படுது. நாம எப்படி நடந்துக்கிறோம், வித்தியாசமான சூழ்நிலைகளை எப்படி கையாளுறோம் அப்படின்ற எல்லாமே நம்மளோட பண்புகளை பொறுத்து தான் அமையுது. இப்படிப்பட்ட நம்மளோட பர்சனாலிட்டி நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் நம்மளோட செயல்கள் மூலமாகவும் சில நேரம் வெளிப்படுது. வாழ்க்கையோட ஒவ்வொரு அம்சத்திலையும் நம்ம பர்சனாலிட்டி அப்படின்றது மிகப்பெரிய பங்கு வகிக்குது. மற்றவங்களோட நாம எப்படி சேர்ந்து வாழ்றோம், நம்மளோட கரியர் பாதைகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறோம், இதையெல்லாம் விட முக்கியமா நம்மளோட முழு சந்தோஷத்துக்குமே நம்ம பர்சனாலிட்டி முழு காரணமா இருக்கு. இந்த உலகத்துல உள்ள ஒவ்வொருத்தரோட குணமும் மற்றவங்க கிட்ட இருந்து முற்றிலுமா வேறுபடும். அப்படி வேறுபட்டு இருக்கிறனால தான் ஒவ்வொருத்தரும் தனித்துவமா தெரிகிறோம் இல்லையா? ஆனா உங்களுக்கு உங்க கூட இருக்கிறவங்களுக்கு அப்படின்ட்டு யாருக்கெல்லாம் ஒரு ஹெல்த்தி பர்சனாலிட்டி இருக்குது அப்படின்றத ஒரு சில அறிகுறிகள் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஹெல்த்தி பர்சனாலிட்டியை ரிவீல் பண்ண போற 7 அறிகுறிகளை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, ஓப்பன்னஸ் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி ஆஃப் எமோஷனல் எக்ஸ்பிரஷன். நாம என்ன மாதிரியான உணர்வுகளை அனுபவிக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஹெல்த்தி பர்சனாலிட்டி நமக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி நாம அனுபவிக்கக்கூடிய உணர்வுகளை சரியான விதத்துல வெளிப்படுத்துறோம் அப்படின்னா அதுவும் ஒரு ஹெல்த்தி பர்சனாலிட்டிக்கான அறிகுறி. சரி, அப்போ நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் ஹெல்த்தி பர்சனாலிட்டியா நாம இருக்க முடியுமா? கண்டிப்பா இல்லைங்க. மற்றவங்களோட உணர்வுகளையும் சேர்த்து புரிஞ்சுக்கிறப்போ தான் நாம ஹெல்த்தி பர்சனாலிட்டியா மாறுறோம். ரெண்டாவதா சொன்ன மாதிரி மற்றவங்களோட உணர்வுகளையும் சரியா புரிஞ்சுக்கிறப்போ தான் நம்மளால சரியான உறவை மற்றவங்களோட ஏற்படுத்திக்க முடியும். சோகம், வலி, சந்தோஷம் அப்படின்னு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒவ்வொரு உணர்வுகளையும் சரியா புரிஞ்சுக்கிறவங்க வாழ்க்கைய முழுவதுமாகவும் திருப்தியாகவும் வாழ ஆரம்பிப்பாங்க. இப்படி நாம சந்தோஷமா இருக்கிறோமா இல்ல சோகமா இருக்கோமான்ட்டு ஒருத்தருக்கு புரிய வருது அப்படின்னா அவங்க அந்த பிரசன்ட் மொமெண்ட்ல கவனம் செலுத்தி அந்த மொமெண்ட்ல முழுவதுமா வாழ்வாங்க. உண்மையாகவே நம்மளோட வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்ற விழிப்புணர்வு நாம பிரசன்ட் மொமெண்ட்ல வாழ்றப்பதான் நடக்குது. ஹெல்த்தி பர்சனாலிட்டியா இருக்கிறவங்களுக்கு இனி என்ன நடக்கும், ஏற்கனவே நமக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, பாஸ்ட் ஆர் ஃபியூச்சரை நினைச்சு எந்த கவலையுமே இருக்காது. இந்த முதல் அறிகுறியில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பிரசன்ட் மொமெண்ட்ல கவனம் செலுத்துறதுக்கு நமக்கு எந்த மாதிரியான உணர்வுகள் ஏற்படுது அப்படின்றத நாம விழிப்புணர்வோட தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மூலமா நாம ஒரு ஹெல்த்தி பர்சனாலிட்டியா மாற முடியும். அடுத்து நம்பர் 2, ஹெல்த்தி செல்ஃப் அசர்ஷன். ஹெல்த்தி பர்சனாலிட்டியா இருக்கிறவங்க குறிப்பா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டைப்பா இருப்பாங்க. நீ உண்மையானவன் இல்ல மற்றவங்களை ஏமாத்தக்கூடிய ஆளு அப்படின்னு நேருக்கு நேராக சொல்றவங்களா இருப்பாங்க. மற்றவங்களுக்காக தங்களோட கேரக்டரை மாத்தி கேம் விளையாடக்கூடிய நபரா இருக்கவே மாட்டாங்க. இப்படி நேரடியா எல்லா விஷயத்தையும் சொன்னாலுமே ரொம்ப ரூடாகவும் நடந்துக்க மாட்டாங்க. இப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டா இருக்கிறவங்க அவங்க ஜென்யூன், ஆத்தன்டிக் இல்ல கான்ஃபிடென்ட்டான ஆளு அப்படின்றத நேரடியா காமிச்சுப்பாங்க. அவங்களுக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்களையோ உணர்வுகளையோ எக்காரணம் கொண்டு மறைக்கவே மாட்டாங்க. அப்படி மறைக்கிறதுக்கான தேவைகளை அவங்க ஏற்படுத்திக்கவும் மாட்டாங்க. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா யாருக்காகவோ எதுக்காகவோ நம்மளோட எண்ணங்களையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்த தயக்கம் காட்டக்கூடாது. நேரடியா ஒரு விஷயத்த சொல்றதன் மூலமா நம்ம ஹெல்த்தி பர்சனாலிட்டியான ஆளா இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு இடையில நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நம்ம உடல் நிலம் பற்றி நம்ம எவ்வளவு தூரம் அக்கறை எடுத்துக்கிறோம்? இந்த கேள்விக்கு பல பேர்கிட்ட பதிலே இல்லை. நம்ம என்ன உணவு சாப்பிடணும், எவ்வளவு தண்ணி குடிக்கணும், என்ன பொசிஷன்ல உட்காரணும்னு எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதெல்லாம் நாம ஒழுங்கா ஃபாலோ பண்ணால நமக்கு எந்த வித வியாதிகளும் வராதுன்னு மருத்துவர்கள் சொல்லுவாங்க. மேலும் பல மருத்துவ டிப்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு புக்கை சஜஸ்ட் பண்ணி கொடுக்குறேன். அதுதான் உடல் நலம் கெடாமல் வாழ்வது எப்படி அப்படின்ற புக். இந்த புக்கினுடைய ஆடியோ புக் நம்ம குக்கு எஃப்எம்ல இருக்காங்க. குக்கு எஃப்எம்ல இருந்து இந்த புக்கும் இந்த மாதிரியான 10,000க்கும் மேலான புக்ஸும் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணணும்னா அதுக்காக ஒரு ஆஃபர் இருக்கு. அது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதுதான் குக்கு எஃப்எம்னுடைய 50% ஆனுவல் பிளான் ஆஃபர். 899 ருபீஸ்க்கு கிடைக்கக்கூடிய குக்கு எஃப்எம்னுடைய ஆனுவல் பிளான் உங்களுக்கு இந்த அக்ஷய் 50 அப்படின்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணி 449 ருபீஸுக்கு கிடைச்சிடும். இதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா குக்கு எஃப்எம்னுடைய லிங்கும் டீடைல்ஸும் நாம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பின் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கு. செக் பண்ணி பாருங்க. மெம்பர்ஷிப் எடுத்து திருப்பி வீடியோக்கு வாங்க. அடுத்து நம்பர் 3, ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் காம்பிடன்ஸ். இது ஹெல்த்தி பர்சனாலிட்டியான ஆளுங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அம்சம். நீங்க எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்ய முடியும்னு நினைக்கக்கூடிய உணர்வு உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க உண்மையாகவே ஒரு ஹெல்த்தி பர்சனாலிட்டி. இப்படி தன்னால எதையும் செய்ய முடியும்ன்ற உணர்வு இருக்கிறது உங்களை ஒரு தன்னிறைவான தன்னம்பிக்கையான நபரா மற்றவங்களுக்கு காமிக்கும். குறிப்பா எதையும் சார்ந்தில்லாத இண்டிபெண்டன்ஸான ஆளா உங்களை காமிக்கும்.
இப்படி ஒரு போட்டியாளராக இருக்கக்கூடிய நபரால வாழ்க்கையில எதெல்லாம் தூக்கி போடுதோ அது எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். இப்படி சரியா சமாளிச்சு வெளிவரனால அவங்க வாழ்க்கை மேல கட்டுப்பாடே இல்லைன்னு அவங்க எந்த நேரத்திலும் யோசிக்க மாட்டாங்க. தன்னோட வாழ்க்கையோட கட்டுப்பாடு அவங்க கிட்ட தான் இருக்குதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்படி கட்டுப்பாடா இருக்கிறவங்க தோல்வியவே எதிர்கொள்ள மாட்டாங்கன்ட்டு நாம நினைக்கிறது நம்மளோட முட்டாள்தனம். அவங்களும் தோல்விகளை எதிர்கொள்ள தான் செய்வாங்க. ஆனா அடுத்ததா என்ன வேலை செஞ்சா இந்த தோல்வியில இருந்து வெளிவர முடியும் அப்படின்ற யுக்தி அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இன்னொரு விதத்துல சொல்ல போனா, நீங்க ஒரு போட்டியாளரா இருக்கிறப்போ புது சவால்களை எதிர்கொள்றதும் மன அழுத்தத்தை சமாளிக்கிறதும் அது மூலமா பிரச்சனைகளை தீர்க்கவும் நீங்க தயாரா இருப்பீங்க. மற்றவங்களோட ஆலோசனையை தொடர்ந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆளா நீங்க இருக்கவே மாட்டீங்க. சொல்ல போனா காம்பீட்டண்டா, அதாவது போட்டியாளரா இருக்கிறவங்க பொதுவாகவே வெற்றிகரமான ஆளாவும் இருப்பாங்க. மூணாவதா நாம பார்த்தபடி நீங்க ஒரு போட்டியாளனா இருக்கிறப்போ கண்டிப்பா ஹெல்த்தி பர்சனாலிட்டியா இருப்பீங்க. அடுத்து நம்பர் 4, வார்ம்த். ஹெல்த்தி பர்சனாலிட்டியா இருக்கிறதுக்கான 4வது அறிகுறி என்ன அப்படின்னா வார்ம்தா இருக்கிறது தான். வார்ம்த் அப்படின்னா சூடா இருக்கிறது அப்படின்ட்டு அர்த்தம் கிடையாதுங்க. மற்றவங்களை வரவேற்கக்கூடிய நட்பா பழகக்கூடிய, முக்கியமா கருணையா இருக்கிறதும் தான் இதுக்கான ஒரு அர்த்தம். சொல்ல போனா மற்றவங்களோட நம்ம அஃபெக்ஷனா கேரிங்கா இருக்கிறதும் ஒரு விதமானது தான். இப்படி மற்றவங்க மேலையும் அக்கறையா இருக்கிறதுனால அது பரிதாபம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒழுக்கமா இருக்கிறதுக்கான ஒரு விதமான உணர்வும் இந்த வார்ம்த் அப்படின்ட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்படிப்பட்ட ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தி பர்சனாலிட்டிஸ் எல்லாரும் அவங்க எதை நம்புறாங்களோ அந்த பக்கம் தான் நிற்பாங்க. மற்றவங்களுக்காக ரிஸ்க் எடுக்கக்கூடிய வேலையும் அவங்க செய்வாங்க. இப்படி பல நல்ல கேரக்டர்ஸ் இருக்கிறனால என்னவோ அதிகார மோதல்கள் போன்ற விஷயத்துல இவங்க சிக்கவே மாட்டாங்க. இதனால இவங்க தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கிறது மட்டும் இல்லாம மற்றவங்க கூட சேர்ந்து ஒரு வேலை செய்யறப்போ கருத்து மோதல்கள் இல்லாம ஒத்து போய்ப்பாங்க. இப்படிப்பட்ட சில கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறனாலேயே இவங்க பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் அப்படின்ட்டு ரெண்டுலையும் வெற்றி கொடி கட்டி பறப்பாங்க. இப்படி வெற்றிகரமா இருக்கிறதுக்கு அவங்களால மற்றவங்க கூட சுலபமா கனெக்ட் ஆக முடியறதும் ஒரு காரணம் தான். நீங்களும் இப்படி வெற்றி கொடி கட்டி பறக்கணும் அப்படின்னா மற்றவங்க கூட சுலபமா பழகக்கூடிய கேரக்டரை ஏற்படுத்திக்கணும். அடுத்து நம்பர் 5, ஆப்டிமிசம் அண்ட் பாசிட்டிவிட்டி. பாசிட்டிவ் எமோஷன் சொல்லப்படக்கூடிய சந்தோஷம், அன்பு, பெருமை இதெல்லாமே நம்மள ஒரு விதமான நல்ல உணர்வுக்குள்ள தள்ளுது. இப்படிப்பட்ட உணர்வுகள் எல்லாம் ஒரு ஹெல்த்தி பர்சனாலிட்டிக்கு ரொம்பவே பொதுவான ஒரு விஷயமா இருக்குது. அவங்களுக்கு எல்லாமே சரியா நடந்தாதான் சந்தோஷம் அப்படின்றது ஏற்படுறதும் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாலுமே சந்தோஷத்தை தருதுன்ட்டு அவங்க நினைப்பாங்க. உதாரணமா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை கேட்கறதும் மற்றவங்களோட சேர்ந்து இருக்கிறதும் கூட சந்தோஷத்தை அவங்களுக்குள்ள ஏற்படுத்துது. பாசிட்டிவா இருக்கிறது கூட உங்களோட ஒரு சரியான உறவை ஏற்படுத்திக்க அவசியமா இருக்குது. உங்க வாழ்க்கை நல்லா இருக்குதுன்ட்டு நீங்க உணர்றதும் உங்களோட மன அழுத்தத்தை சரியா எதிர்கொள்றதும் கூட ஒரு விதமான பாசிட்டிவ் விஷயங்கள் தான். இப்படி நம்மளை பத்தி நம்ம நல்ல விதமா நினைக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. நம்மளை பத்தி நாம நல்ல விதமா நினைச்சாதான் நம்மளால பல சவால்களை நேர்மறையா எதிர்கொள்ள முடியும். அடுத்து நம்பர் 6, ஓப்பன்னஸ் டு நியூ எக்ஸ்பீரியன்சஸ். புது எண்ணங்கள், புது மதிப்புகள், புது அனுபவங்களை வரவேற்கிறதும் கூட ஒரு ஹெல்த்தி பர்சனாலிட்டியோட அறிகுறியா தான் இருக்கு. யாரெல்லாம் ஓப்பன் மைண்டட் பீப்புள்ஸா இருக்காங்களோ அவங்க பொதுவாகவே ஆர்வமாகவும் கற்பனை திறமை அதிகமாகவும் இருக்கிறவங்களா இருக்காங்க. புது புது விஷயங்களை செய்ய ஆர்வமா இருப்பாங்க. வித்தியாசமான அனுபவங்களை சந்திக்கவும் தயாரா இருப்பாங்க. இது மூலமா புது மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளவும் தயாரா இருக்கிறதோட தங்களோட புது திறமைகளையும் ஆர்வங்களையும் வெளிக்காட்ட தயங்கவே மாட்டாங்க. இப்படி புது அனுபவங்களை சந்திக்க எப்போதும் தயாரா இருக்கிறவங்க தான் செஞ்ச பழைய தவறுகள்ல இருந்து கத்துக்கொள்ளவும் தயாரா இருப்பாங்க. அதுக்கேற்றது போல தங்களோட பிஹேவியர்ஸை மாத்திக்கொள்ளவும் செய்வாங்க. அதனால நீங்க ஒரு ஹெல்த்தி பர்சனாலிட்டியா தெரிய புது அனுபவங்களை சந்திக்க தயங்காதீங்க. அடுத்து நம்பர் 7, லோ இம்பல்சிவிட்டி. லோ இம்பல்சிவிட்டி அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லைங்க, தங்களுக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகளையும் தூண்டுதல்களையும் சரியா கட்டுப்படுத்துறது தான். ஒரு விஷயத்த செய்ய போறதுக்கு முன்னாடி அதை பத்தி யோசிக்க உங்களால முடியும். அப்படி யோசிச்சதன் மூலமா கிடைக்கக்கூடிய தகவலை வச்சு ஒரு முடிவை எடுக்கணுமே தவிர நம்மளோட உணர்வுகள் மூலமா ஒரு தீர்வை எடுக்கக்கூடாது. இதுதான் ஹெல்த்தி பர்சனாலிட்டியா இருக்கிறவங்க கிட்ட இருக்கக்கூடிய 7வது அறிகுறி. தங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸை பத்தியும் யோசிப்பாங்க. இதனால சட்டுன்னு ஒரு முடிவை எடுக்கிறத தவிர்ப்பாங்க. காத்திருக்கிறதுக்கு மதிப்பான சில விஷயங்களுக்கு இவங்க கண்டிப்பா காத்திருப்பாங்க. குறிப்பா ஏதாவது ஒரு சவாலை எதிர்கொள்றப்போ அமைதியாகவும் கவனமாகவும் இருப்பாங்க. ஏண்டா இதை செஞ்சோம்ட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடிய அளவுக்கான எந்த முடிவையும் சட்டுன்னு அவங்களோட உணர்வுகள் மூலமா எடுக்கவே மாட்டாங்க. இப்படி நாம பார்த்த எல்லாமே ஒருத்தரோட நல்லதுக்கு, சந்தோஷத்துக்கு, வெற்றிக்குன்னு காரணமா இருக்குது. இப்ப நீங்க இந்த 7 விஷயத்துல இருந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான பர்சனாலிட்டிக்கான அறிகுறிகள்லாம் என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க. இதுக்கப்புறம் இந்த 7 விஷயங்களையும் நீங்க உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா பயன்படுத்த ஆரம்பிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ so much. Bye.